அனைவரும் வணக்கம். இது உங்கள் பேங்க் அண்ட் டெக் தமிழ் சேனல். நம்ம சேனல்ல ரீட்டைலர் மற்றும் டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடிகள் மற்றும் வங்கி சேவைகள் பற்றி தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு வீடியோ ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் பற்றி தான் பார்க்குறோம். ஸோ நீங்கள் ராய்நாட் எக்ஸ்பிரஸோ ஐடி பயன்படுத்தும் ரீட்டைலாக இருந்தீங்க அப்படின்னா இனிமேல் நீங்கள் லாகின் செய்யும்போது அல்லது முக்கியமான பரிமாற்றம் செய்யும்போது வந்து பார்த்தீங்கன்னா இதுவரை இருந்த கைரேகை முறைக்கு பதிலாக அதாவது வந்து 2 ஃபேக்டர் ஆதரிகேஷன் இருக்கு இல்லையா, APSS 2 ஃபேக்டர் ஆதரிகேஷன். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம கைரேகை வச்சு கூட உள்ள போகும் சரிங்களா. ஸோ இப்போ வந்து என்னன்னா ஒரு புது அப்டேட் என்ன வந்துருக்கு அப்படின்னா அதனை வந்துச்சு. நிறைய பேர் வந்து டிமிஸ் இந்த மாதிரி ஐடி உட்காரல இந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நிறைய யூடியூப்லேருந்து எனக்கு நம்ம இடத்துல கால் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது அப்டேட் என்ன வந்துருக்கு அப்படின்னா 2 ஃபேக்டர் ஆதரிகேஷன். இது கூட நம்ம கைரேகை வச்சு உள்ள போயிட்டு இருந்தோம், ஃபேஸ் ஆத் மூலமாக போனோம். இப்போ வந்து ஃபேஸ் ஆதரிகேஷன் மூலமா மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 ஃபேக்டர் ஆதரிகேஷன் அப்படிங்கிறது வந்து பண்ண முடியும் சரிங்களா. சரி, இது இல்லை 2 ஃபேக்டர் ஆதரிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் பேரில் ஐடி இருக்கோ அவங்க வந்துட்டு அவங்க ஏரியாவில் என்னைக்கு முதல் தடவையாக ஏபிஎஸ் பயன்படுத்த போகிறாங்களோ அன்றைக்கி ஃபஸ்ட் டைம் மட்டும் யார் பேர் ஐடி இருக்கோ அவங்க இதுக்கு முன்னாடி வந்து கைரேகை வச்சு உள்ள போகுது சரிங்களா. இப்போ வந்து நிறைய வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ராட்லாம் ஆக்டிவிட்டி நடக்கிறதுனால தெலமட்டாங்க ஃபேஸ் ஆத்தை கொண்டு வந்துட்டாங்க சரிங்களா. யார் பேர் ஐடி இருக்கோ அவங்க ஃபேஸ் ஆதரிகேஷன் பண்ணால் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் சரிங்களா. ஸோ இந்த மாற்றத்துக்கான முக்கியமான காரணம் அப்படி என்ன வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற பாதுகாப்பு விதிமுறைகள் படி NPCயை வந்து இந்த வைலன்ஸ் கூட்டிருக்காங்க சரிங்களா. ஃபேஸ் ஆதரிகேஷன் முறையில் மாற்றம் செஞ்சுருக்காங்க. இனி நீங்கள் கைரேகை வைக்க முடியாது, உங்கள் மொபைல் கேமரா மூலமாகவே முகத்தை காட்டி எல்லாம் ஃபேஸ் நாவிகேஷன் இருக்கு இல்லையா. ஸோ அது மூலமாகவே நீங்கள் வந்து ஈஸியாக 2 ஃபேக்டர் நாவிகேஷன் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இனி நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஏன்னா ஆல்ரெடி கைரேகை வச்சு போகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அதை தூக்கிட்டாங்க இப்போ ஃபேஸ் ஆதரிகேஷன் மூலமாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தை வச்சு நம்ம பார்ப்போம் சரிங்களா. ஓகே, இப்போ வந்து நம்ம உள்ள போனோடனே சர்வஸ்லாம் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு எந்த சர்வர் எனபிள் ஆகிருப்போம் ஸோ அந்த சர்வரில் சூஸ் பண்ணிங்க. நீங்கள் ஃபேஸ் ஆதரிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா. ஸோ இந்த ஆப்ஷன் ஸோ இதை வந்து கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வந்து ஒரு அலர்ட் ஒன்று வரும். அதாவது முதல் டைப் இப்போ தான் பண்ண போறீங்கன்னா ஆப் ஒன்று இன்ஸ்டால் பண்ணணும் சரிங்களா. அந்த ஆப்பை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம் வந்து இந்த ஃபேஸ் ஆதரிகேஷனில் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ண முடியும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பொசிஷன் இருக்கு இல்லையா. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களை ப்ளே ஸ்டோருக்கே கொண்டு போயிடும். அப்படி இல்லைனா நீங்கள் டேரெக்டாக ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ஆதார் ஃபேஸ் ஆடி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஸோ இன்ஸ்டால் இருக்குல்ல. ஸோ இன்ஸ்டால் கொடுத்தது இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ஆல்ரெடி நம்ம எப்படி ஃபேஸ் ஆகுது யூஸ் பண்ண வீடியோ நம்ம முன்னாடி போட்டுருக்கோம். ஸோ 2 ஃபேக்டர் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ ஆதார் ஃபேஸ் ஆடி எப்படி யூஸ் பண்ணுறது ஆல்ரெடி நம்ம பழைய வீடியோ போட்டுருவோம். ஸோ ஃபுல் வீடியோ வந்துடுறாங்க ஃபுல்லாக எப்படி EPS நம்பர் அதை பற்றி வீடியோ வந்து நம்ம ஆல்ரெடி போட்டுருவோம். அது அந்த சேனல் போய் பாருங்க, நம்ம சேனலே இருக்குது. ஓகே, இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆயிடுச்சு ஆப். இல்லை அன்இன்ஸ்டால் மட்டும்தான் வரும், மறுபடியும் ஓப்பன்லாம் வராது சரிங்களா. ஸோ நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா டேரெக்டாக பேக் போயிடுங்க. உங்களுடைய ராய்நாட் அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா. ஸோ அதை வந்து ஓப்பன் பண்ணி அதை வந்து இப்போ வெளில வந்துச்சு. நான் மறுபடியும் லாகின் பண்ணிக்கிறேன் சரிங்களா. ஓகே, மறுபடியும் EPS கிளிக் பண்ணுறேன். இவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த சர்வர் என்ன ஆகிருப்போ நீங்கள் வந்து சூஸ் பண்ணிங்க. ஸோ எஸ்பேம் கிளிக் பண்ணிக்கிறேன். ஃபேஸ் ஆத் இதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ண ஆப் வந்து அலோ கேட்கும் சரிங்களா. ஸோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அலோ கொடுவேன். அலோ கொடுத்தாலும் ஒரு 5 ஸ்டெப் ஆகும். இது ஃபஸ்ட் டைம் மட்டும் தான் உங்களுக்கு டைம் ஆகும். அடுத்த டைம் வந்து உங்களுக்கு டைம் இருக்குது சரிங்களா. ஸோ இந்த ஃபேஸ் ஆதரிகேஷனை எப்படி நம்ம பயன்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ என்ஷூர் ஒரு ஃபேஸ் ரிபேன்ஸ் வித் அந்த அதெல்லாம் சொல்கிறாங்க ஒரு கிரீன்